ஸ்மார்ட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிராஸ்ப், எக்ஸ்ப்ளோர், வென். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு நல்ல டாப்பிக்கோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். Chapter 1 Number Systemsல Exercise 1.4 First Sum. Visualize 3.765 on the number line using successive magnification. Magnification அப்படின்னாலே லென்ஸ்ல பார்க்குற மாதிரி, அதாவது ஜூம் பண்ணி நல்லா இன்டெப்தா ஹையரா இருந்து உள்ள நல்லா இன்டெப்தா பார்க்கறது. மேக்னிஃபை பண்ணி பார்க்கறதுங்கிறது பெருசா பார்ப்போம்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ சின்னதா இருக்கிற பொருளை மேக்னிஃபை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரி இந்த நம்பர் 3.765ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர். அதை நம்ம நல்லா ஜூம் அவுட் பண்ணி நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு 4 ஸ்டெப் போட்டிருக்கேன், ஏன்னா 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் பார்ப்போம். 3 அப்படிங்கிற நம்பர் லைன்ல எங்க இருக்குன்னு மார்க் பண்ணணும். 0 1 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தா 3. இந்த டோட்டல் நம்பர் வந்து 3.765. இது 3க்கு மேல இருக்கு, 4க்கு உள்ள இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கே 3 தான், பாயிண்ட் கொஞ்சம் வேல்யூ வருது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இது 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அதாவது 3.765 lies between 3 and 4. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு டெசிமல் பாயிண்ட்டை சேர்த்து பண்ணணும். அதாவது நம்ம இந்த 3 and 4 சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3 and 4 மேக்னிஃபை பண்ண போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 3 ending with 4. ஒரு டெசிமல், ஸ்டார்ட் பாயிண்ட் 3 end point 4. ஒரு டெசிமல் பிளேசஸ் வச்சு நம்பர் லைன் டிரா பண்ணணும். 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 3.8 3.9. இப்போ இந்த 3.765, அதாவது 3.7, இந்த 3.765ங்கிறது 3.7க்கு மேல 3.8க்கு உள்ள இருக்கு. இதுக்கும் நடுவுல இருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன மேக்னிஃபை பண்றோம்னா 3.765 lies between 3.7 and 3.8. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 3.7 and 3.8 மேக்னிஃபை பண்ண போறோம். 3.7ல ஆரம்பிச்சு 3.8 வரைக்கும், ஏன்னா இதுக்குள்ளதான் அந்த நம்பர் இருக்கு. இப்போ 2 decimal places, 3.71 3.72 3.73 3.74 3.75 3.76 3.77 3.78 3.79. அதுக்கடுத்து 3.8, அதாவது 3.80. ஈவன் இந்த ஸ்டார்டிங்குமே 3.70. 3.70 ஒண்ணுதான், 3.7 ஒண்ணுதான். ஏன்னா டெசிமல் பார்ட்ல வர ஜீரோஸ்க்கு அப்புறம் எதுவுமே நம்பரே இல்லை. அது ஜீரோட முடியுதுன்னா அதுக்கு வேல்யூ இல்லை. இந்த ஸ்டெப்ல இந்த 3.765, அதாவது 76க்கு மேல, 3.76க்கு மேல அடுத்த பாயிண்ட் 3.77க்கு உள்ள, இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல தான் இந்த நம்பர் இருக்கு. 3.765 lies between 3.76 and 3.77. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், இதை மேக்னிஃபை பண்ணி எழுதலாம். த்ரீ 3.76ல ஸ்டார்ட் பண்ணணும், 3.77 வரைக்கும், 3.761 3.762 3.763 3.764 3.765 3.766 3.767 3.768 3.769. இடம் இல்லாதனால
நம்பரை வரிசையா எழுதினா ரொம்ப கிளம்ஸியா இருக்கும், கிட்ட கிட்ட இருக்குங்கிறனால நம்பர் லைன்ல அந்த நம்பருக்கு ரெப்ரசென்ட் பண்ணிட்டு மேல நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ இதுல பார்க்கும்போது நமக்கு தெரியுது 3.765 lies here. ஸோ நம்ம இதை இப்படிதான் மேக்னிஃபை பண்ணணும். சக்சஸிவா ஒவ்வொரு ஸ்டெப்பா மேக்னிஃபை பண்ணி நம்பர் லைன்ல பிளாட் பண்ணணும். Therefore, 3.765 lies between 3.764 and 3.766. இதே மாதிரி தான் செகண்ட் சம்மும். செகண்ட் சம்ல visualize 4.26 on the number line up to 4 decimal placesனு சொல்லியிருக்காங்க. இந்த 26க்கு மேல பார் இருக்கு. அப்ப 26 26 26னு போயிட்டே இருக்கும். 4.26 4 decimal placesக்கு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 4.262626 and it goes on. நம்ம plot பண்ண போறது 4 decimal places வரைக்கும்ங்கறனால இது மட்டும்தான். மொத்தம் 5 digits இருக்கறனால 5 steps வரும். first digit பார்க்கலாம் 4. as usual number line draw பண்ணிட்டு 4 வந்து எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்குன்னு பார்க்கலாம். 0 1 2 3 4 5 6 7 8 9 and it goes on. இப்போ இந்த 4.2626ங்கிறது 4 விட கிரேட்டரா 5 விட லெஸரா இருக்கு. ஏன்னா 4 தாண்டி தான் 4 பாயிண்ட்ஸ்ல வரும். 5 குள்ளேயே முடிஞ்சிரும். 5 தாண்டிச்சுன்னா 5 பாயிண்ட்ல தான் வரும் நமக்கு. So 4.2626 lies between 4 and 5. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 4 and 5 மேக்னிஃபை பண்ண போறோம். Four point 1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9. இப்ப பார்க்கும்போது 4.26 அப்படிங்கிறது 4.2க்கு மேல 4.3க்கு உள்ள. Four 4.2626 lies between 4.2 and 4.3. Next stepல 4.2 to 4.3 magnify பண்ண போறோம். 4.2ல இருந்து 4.3 குள்ள இருக்கிற digits எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 4.21, 4.22, 4.23, 4.24, 4.25, 4.26, 4.27, 4.28, 4.29, அதுக்கப்புறம் 4.3. 4.2க்கும் 4.3க்கு நடுவுல இருக்கிற நம்பர்ஸ். இப்போ இந்த 4.2626ங்கிறது 26 தாண்டி 27க்குள்ள. 4.2626 lies between 4.26 and 4.27. இப்போ இதை மேக்னிஃபை பண்ணலாம். 4.26, 4.261, 4.262, 4.263, 4.264, 4.265, 4.266, 4.267, 4.268, 4.269, 4.27. 4.2626ங்கிறது 4.262 இது தாண்டி இருக்கும், இதுக்குள்ளேயே இருக்கும்.
between this and this. 4.2626 lies between 4.262 and 4.263. லாஸ்டா இதன் இடத்தை மேக்னிஃபை பண்ண போறோம். 4.262, 4.2621, 4.2622, 4.2623, 4.2624, 4.2625, 4.2626, 4.2627, 4.2628, 4.2629, 4.263. 4.262க்கும் 4.263க்கும் நடுவுல உள்ள நம்பர்ஸ். இதுல பார்க்கும்போது we can see that 4.262 இங்க இருக்கு, 4.2626 இங்க இருக்கு. Therefore, finally 4.2626 lies between 4.2625 and 4.2627. That's all. இதோட நம்ம இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரோட பெனிஃபிட்டுக்காகவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.